வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல சம்டைம்ஸ், சம்டைம், சம்டைம் இந்த 3க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது சம்டைம்ஸ். ஸோ இத இங்கிலீஷ்ல டெஃபினிஷனா தெரிஞ்சுக்கிறத விட, இது அப்படியே நம்ப இதோடைய தமிழ் அர்த்தத்த தெரிஞ்சுக்குவோம். ஸோ சம்டைம்ஸ் அப்படின்றத தமிழ்ல நம்ம சில நேரங்களில், சில சமயங்களில் இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு யார்கிட்டயாவது நீங்க எப்படி ஆஃபீஸ்க்கு போவீங்க அப்படின்னு கேட்டா, நான் வழக்கமா பைக்ல தான் ஆஃபீஸ்க்கு போவேன். பட் சில சமயங்கள்ல, சில நேரங்கள்ல நான் பஸ்லயும் போவேன். அந்த மாதிரி சொல்றதா இருந்தா, ஐ யூசுவலி கோ டு தி ஆஃபீஸ் பை பைக். பட் சம்டைம்ஸ் ஐ டேக் த பஸ். இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? பட் இதையே சில சமயம் நான் பஸ்ல போவேன், சில சமயம் நான் பைக்ல போவேன். இந்த மாதிரி சொல்றதா இருந்தா நம்ம இன்னும் கூட சிம்பிளா, சம்டைம்ஸ் ஐ கோ பை பஸ் அண்ட் சம்டைம்ஸ் பை பைக் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ பிள்ளைங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். "நீ ரொம்ப நல்ல பிள்ளை தான். ஆனா சில சமயம் ரொம்ப இரிட்டேட் பண்ற." அப்படின்னு நம்ம சொல்லுவோம். "சம்டைம்ஸ் யூ ஆர் சோ இரிட்டேட்டிங். சம்டைம்ஸ் யூ ஆர் சோ இரிட்டேட்டிங்." அவருடைய இங்கிலீஷ் வழக்கமா நல்லா தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் அவர் வந்து கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவார். அப்படி சொல்றதா இருந்தா, "ஹிஸ் இங்கிலீஷ் இஸ் பிரிட்டி குட். பட் சம்டைம்ஸ் ஹி மேக்ஸ் கிராமர் மிஸ்டேக்ஸ்." பட் சம்டைம்ஸ் ஹி மேக்ஸ் கிராமர் மிஸ்டேக்ஸ். பொதுவா இந்த சம்டைம்ஸ்ங்கிற வார்த்தையை இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடலாம். அப்படி இல்லன்னா, இம்மீடியட்டா இந்த வெர்புக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். நான் சில சமயங்கள்ல என்னோட ஸ்கூல் டேஸ அப்படி நெனச்சு பார்ப்பேன். ஸோ இந்த மாரி நெனச்சு பார்க்கிறத நம்ம வந்து திங்க் பேக் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் வச்சு சொல்லலாம். ஐ திங்க் பேக் டு ஸ்கூல் சம்டைம்ஸ். இல்லன்னா ஐ சம்டைம்ஸ் திங்க் பேக் டு ஸ்கூல். சம்டைம்ஸ் ஐ திங்க் பேக் டு மை ஸ்கூல் டேஸ். இந்த மாரிலாம் நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது சம்டைம். ஒரு சிங்கிள் வேர்டா. இப்போ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்பயாவது. ஸ்பெசிஃபிக்கா நமக்கு நல்லா இந்த டைம் தான் அப்படின்னு தெரியாதப்போ, நம்ம வந்து ஜெனரலா சொல்லுவோம் இல்லையா? எப்பயாவது, எப்பயோ அப்படி சொல்றதுக்கும். ஸோ 2 விதமாவும் நம்ம இந்த சம் டைம நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்ப நமக்கு சரியா தெரியாதப்போ, எப்பயாவது, இல்ல எப்பயோ அந்த மாதிரி சொல்றதுக்கு. எப்பயாவது ஃபோன் பண்ணுங்க. அப்ப நம்ம இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 பேர்ட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். கிளம்புறப்போ, சரி இன்னொரு தடவ எப்பயாவது ஃபோன் பண்ணுங்க. அப்ப நாம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ கால் மீ சம் டைம். வில் டிஸ்கஸ் இட். கால் மீ சம்டைம். வில் டிஸ்கஸ் இட். அவர நீங்க எப்ப பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. போன வாரம் எப்பயோ. எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஏதோ ஒரு சமயத்துல. இந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம வந்து சம்டைம யூஸ் பண்ணுவோம். ஸோ வென் டிட் யூ சீ ஹிம் அப்படின்னு கேட்கிறப்போ, சம்டைம் லாஸ்ட் வீக். போன வாரம் எப்பயோ. சம்டைம் லாஸ்ட் வீக். ஸோ இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள். நான் பொறக்கறதுக்கு முன்னாடி எப்பயோ இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. ரொம்ப ஜெனரலா அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா? முன்னாடி ஒரு தடவ இப்போ இங்க வந்திருக்கேன். நீ பொறக்கறதுக்கு முன்னாடி எப்பயோ ஒரு தடவ வந்திருக்கேன். இந்த மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? So my mom told me that she had come to this temple sometime before I was born. Sometime last week அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாரி sometime before I was born. My mom told me that she had come to this temple sometime before I was born. இந்த வாரம் எப்பயாவது ஃப்ரீயா இருந்தா, இந்த பேங்க்குக்கு போய் அந்த வேலைய முடிச்சுடு. If you are free sometime this week, go to the bank and finish the work. ஸோ நம்ம சம்டைம இந்த மாதிரி ரொம்ப ஜெனரலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பாஸ்ட்ட வேணாலும் ரெஃபர் பண்ணலாம், ஃபியூச்சர வேணா ரெஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்த வாரம் எப்பயாவது ஃப்ரீயா இருந்தா, ஆ அந்த மாதிரி சொல்றதுக்கு. போன லாஸ்ட் சம்மர்ல எப்பயோ, நேத்து எப்பயோ ஒரு சமயத்துல, கரெக்ட்டா நமக்கு டைம் தெரியாத சமயங்கள்ல எல்லாத்துலயும் நம்ம இந்த மாரி சம்டைம நம்ம சேர்த்துக்கலாம். டிசம்பர்ல எப்பயோ அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ சம்டைம் லாஸ்ட் டிசம்பர் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போறது சம் டைம் 2 வார்த்தையா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, நம்ம கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள் இந்த மாதிரி சொல்றதுக்கு. ஒரு டியூரேஷன். ஸோ அது வந்து கொஞ்சம் நாட்களா இருக்கலாம், கொஞ்சம் வருடங்களா இருக்கலாம், கொஞ்சம் சில மணி நேரங்களா இருக்கலாம். எத வேணாலும் நம்ம இந்த சம் டைம வச்சு ரெஃபர் பண்ணலாம். சில சமயங்கள்ல இந்த சம் டைம நம்ம வந்து லாங் டைம் அப்டின்னு சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அத பத்தி யோசிக்க அவளுக்கு கொஞ்சம் நேரம் தேவை. கொஞ்சம் காலம் தேவை. கொஞ்சம் கால அவகாசம் தேவை. இந்த மாதிரி நம்ம சொல்லப் போறோம். She needs some time to think about it. She needs some time to think about it. அவர் கொஞ்ச நாள் என்னோட ஆஃபீஸ்ல தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கொஞ்சம் வருடங்கள் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ கொஞ்ச காலம் அவர் என்னோட ஆஃபீஸ்ல தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தார். He was working in my office for some time. He was working in my office for some time. ஸோ இந்த மாதிரி 2 வார்த்தையா இருக்கப்போ, இது ஒரு டியூரேஷன குறிக்குது.
ரொம்ப நாள். இப்ப நான் உன் தங்கச்சின்னே நெனச்சிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நாள் இவள உன்ன தங்கச்சின்னு நெனச்சிட்டு இருந்தேன். நீங்க எப்படி வேணா மீன் பண்ணிக்கலாம். சோ இதையும் நாம வந்து சம் டைம் வச்சு சொல்லலாம். சோ ஃபார் சம் டைம் ஐ வாஸ் திங்கிங் தட் ஷி வாஸ் யுவர் சிஸ்டர். ஃபார் சம் டைம் ஐ வாஸ் திங்கிங் தட் ஷி வாஸ் யுவர் சிஸ்டர். சோ இதே நீங்க ஃபார் அ லாங் டைம் ஐ வாஸ் திங்கிங் தட் ஷி வாஸ் யுவர் சிஸ்டர். அப்படி கூட நம்ம சொல்லலாம். நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்ல கொஞ்ச காலம் தங்க போகிறேன். கொஞ்ச நாட்கள் தங்க போகிறேன். சில மாசங்கள் தங்க போகிறேன். நீங்க எப்படி வேணா மீன் பண்ணிக்கலாம். ஐ அம் கோயிங் டூ ஸ்டே அட் மை ஃபிரெண்ட்ஸ் ஃபார் சம் டைம். ஐ அம் கோயிங் டூ ஸ்டே அட் மை ஃபிரெண்ட்ஸ் ஃபார் சம் டைம். சோ மொத்தத்துல சம்டைம்ஸ் அப்படின்னு இருந்ததானா, சில நேரங்களில், சில சமயங்களில் அந்த மாதிரி நம்ம மீன் பண்ணுவோம். சம்டைம்ன்றது ஒரு சிங்கிள் வேர்டா இருந்தா எப்பயோ, இல்ல எப்பயாவது ஃபியூச்சர்ல, இல்ல எப்பயோ பாஸ்ட்ல ஒரு சமயத்துல. அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம சம்டைம்ன்றத ஒரு சிங்கிள் வேர்டா யூஸ் பண்ணுவோம். சம்டைம் அப்படின்னு 2 வேர்டா இருந்ததானா, கொஞ்ச நாட்கள், கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம் இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.